ஸோ ரைட் கிளிக் ஓப்பன் நெட்வொர்க் இன்டர்சிட்டி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அவைலபிள் நெட்வொர்க்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒய்ஃபை இருக்கா இல்லை வந்து லேண்ட் கனெக்ட் ஆக செக் பண்ணிடலாம். ஸோ லேண்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஈதர்நெட் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிசேபிள் கொடுத்துருங்க. ஸ்டார்ட்டில் போய்ட்டு செக்யூரிட்டி டைப் பண்ணுங்கள். அதில் விண்டோஸ் செக்யூரிட்டின்னு வரும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடக்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேனேஜ் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் ரியல் டைம் ப்ரொடக்ஷன், க்ளவுட் டெலிவர்ட் ப்ரொடக்ஷன், ஆட்டோமேட்டிக் சாம்பிள் சப்மிஷன் அண்ட் டேம்பர் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ சிம்லி Abaqus 6.14.1 இருக்கும். அது செட்டப்போட ரேர் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலும் டெஸ்க்டாப்பில் வந்து காப்பி ஆகிடும். ஸோ டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சாலிட் ஸ்குவாட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் ரெண்டுத்துலேயும் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். நம்ம வந்து லினக்ஸில் பண்ணல, இப்போ நம்ம வந்து விண்டோஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ சிம்லியாக அந்த ஃபோல்டர் மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சி டிரைவில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட்டில் போய்ட்டு திஸ் பிசி டைப் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா டிவைஸோட நேம் வந்துருச்சு, உங்கள் கம்ப்யூட்டர் நேம் இருக்கும். அதுக்கு அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த Abaqus லைசன்சி ஃபைல் இருக்குல்ல, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் கொடுங்க. அதில் நோட் பேட் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த சர்வர் திஸ் ஹோஸ்ட் இருக்கு இல்லையா, திஸ் அண்டர்ஸ்கோர் ஹோஸ்ட்டை வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் நேம் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு LM டூல்ஸ் இருக்கு, டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கான்ஃபிக் செஷன் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ப்ரௌஸ் கொடுத்துட்டு LMGRT செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து லைசன்ஸ் ஃபைல், இப்போ நம்ம க்ரியேட் பண்ணாலே அந்த லைசன்ஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து லாக் ஃபைல், ஸோ ப்ரௌஸ் கொடுத்துட்டு Abaqus லாக் ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் சேவ் சர்வீஸ் கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் ரீரீட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு சர்வரை ஸ்டார்ட் பண்ணிங்க. ஸ்டார்ட் சர்வர் கொடுத்துருங்க. இப்போ வந்து சர்வர் ஸ்டார்ட் சக்ஸஸ்ஃபுல் ஒன்று வந்திருக்கா. ஓகே, சரி, அதுக்கப்புறம் தான் நம்ம இன்ஸ்டாலேஷனே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம செட்டப் ஃபைலில் போயிடலாம். இப்போது சிம்லியாக ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது செட்டப் ஃபைல் வந்து கிளிக் பண்ணலாம். ரன்னர்ஸ் அட்மின் ஷீட்டில் கொடுங்க. ஓகே, Abaqus ரன் ஆகிட்டுருக்கு இப்போது பேக்கெண்டில். இப்போ நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த விசில் ஸ்டுடியோ ஸோ இன்டர்னல் ஃபைல்ஸ் தேவைப்படும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாலேஷன் ஆகிக்கும். ஓகேவா. ஸோ இன்ஃபர்மேஷன் கண்டினியூ கொடுத்துருங்க. அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஹோஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் நேம் தான் ஹோஸ்ட் நேம். ஓகே, ஸோ அதுவும் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திஸ் பிசி நான் டைப் பண்ணுறேன். அதில் ப்ராப்பர்ட்டிஸ் போய்டுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டால் உங்களோட கம்ப்யூட்டர் நேம் என்னென்னு காமிச்சிடும், திஸ் டிவைஸ் நேம் காமிச்சிடும். ஸோ ஒரு வாட்டி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் த லைசன்சிங் ரிலீஸ் இல்லையா, அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்து சூஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திஸ் பிசியில் சி டிரைவில் சிம்லியா கிளிக் பண்ணிங்கன்னா லைசன்ஸ் ஒரு ஃபோல்டர் இருக்கும்.
செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோல்டர் தான். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது, வெயிட் பண்ணுவோம். டன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து அபகஸ் ப்ராடக்ட் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். அது எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. there is a license server வந்து பார்த்தீங்கன்னா 27011 at உங்களுடைய கம்ப்யூட்டர் நேம். ஓகே, நான் காப்பி பண்ணி நோட் போர்டில் போட்டு காமிக்கிறேன். இது வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் நேம். டூ 27011 வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஓகே ஜஸ்ட் காமிக்கிற ஒரு நிமிஷம். ஓகே, இந்த லைசன்ஸ் ஃபைலில் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் வித் நோட் பேட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அதோடைய ஐடி பார்த்தீங்கன்னா 2012606 அது இருக்குது. இது வந்து அதோடைய 2700 வந்து அதோடைய ஹோஸ்ட் ஐடி. ஓகே, போட்டு ஓகே நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, இது வந்து சர்வர் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அகைன் நெக்ஸ்ட். இப்போ வந்து எஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அபகஸ் ஃபோல்டர் கேட்குது, அதே மாதிரி அதோட டெம்ப் ஃபோல்டர் கேட்குது. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இன்ஸ்டால் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அபகஸ் 6.14 வந்து இப்போது இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுவோம். அதில் ஆக்சஸ் கொடுத்துக்கோங்க. பப்ளிக் நெட்வொர்க்ஸ் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். செலக்ட் ஆக செக் பண்ணி பார்த்துட்டு ஆல் ஆக்சஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே ஓகே அகைன் ஆல் ஆக்சஸ் கொடுத்துக்கோங்க. உள்ள செக்யூரிட்டி ஃபயர்வால் பிளாக் அதுக்கு தான் கேட்குது. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை, அது ஆல் ஆக்சஸ் கொடுத்தாலே போதும். ஓகே, இப்போ இன்ஸ்டலேஷன் வந்து பேக்கெண்டில் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே, ஸோ எல்லா பேட்ச் ஃபைலும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டலேஷன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் verify.html ஃபைல் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்துட்டா என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குன்றது வந்து அதில் வந்து காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே, நான் கிளிக் பண்ணுறேன். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ என்னென்ன இன்ஸ்டலேஷன் ஆனதுன்றது என்னுடைய லாக் ஃபைல் காமிக்கும். இதான் அதோடைய லாக் ஃபைல். இது அதாவது வந்து உங்களுக்கு HTML ஃபைலாக வந்து உங்களுக்கு நமக்கு டிஸ்பிளேயில் காமிக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துடலாம். இப்போ ஸ்டார்ட்டில் போய்ட்டு அபகஸ் CAE அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம். டெஸ்க்டாப்பில் இருக்கிறது. ஓகே, ஸ்டார்ட்டில் அபகஸ் CAE. ஓகே, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட் கொடுத்தோம் நம்ம ரன் பண்ணலாம். அதெல்லாம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கூட வச்சு ரன் பண்ணலாம். அப்படி இல்லை பின் டு ஸ்டார்ட், உங்களுடைய நீங்கள் டெஸ்க்டாப்பில் கூட பின் டு ஸ்டார்ட் வச்சு கூட நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் அபகஸ் CAE நான் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, அபகஸ் சாஃப்ட் வந்து இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு வந்து இதான் சாஃப்ட்வேர், அபகஸ் சாஃப்ட்வேர். ஓகே.